விவசாயத்தில் சில நேரங்களில் கண்களுக்கு தெரியாத அளவிற்கு சிறிய பூச்சிகளே மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்துகின்றன. அவற்றில் ஒன்றாகும் த்ரிப்ஸ் பார்வஸ்பினஸ். மிகச்சிறிய அளவில் இருக்கும் இந்த இலைப்பேன் பல முக்கிய பயிர்களுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு ஆபத்தான ஆக்கிரமிப்பு பூச்சியாகும். இந்த இலைப்பேன் முதலில் தாய்லாந்து மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் பதிவாகியது. பின்னர் தாவரப் பொருட்களின் நகர்வின் மூலம் ஆஸ்திரேலியா மற்றும் யூரோப் போன்ற பகுதிகளுக்கும் பரவியது. அதன் பிறகு இது இந்தியாவில் 2015ஆம் ஆண்டு முதல் முறையாக பதிவாகி விவசாயிகளிடையே பெரும் கவலைக்குரிய பூச்சியாக மாறியது. இந்த இலைப்பேனின் முக்கிய தன்மை என்னவென்றால், இது பல வகை தாவரங்களை தாக்கும் தன்மை கொண்டது. குறிப்பாக மிளகாய், கத்தரிக்காய், பப்பாளி, ஸ்ட்ராபெரி போன்ற காய்கறி மற்றும் பழப்பயிர்களையும் சாமந்தி போன்ற அலங்கார மலர்களையும் தாக்குகிறது. சுமார் 15 முதல் 18 நாட்களில் இதன் வாழ்க்கை சுழற்சி முடிவடைவதால் சூடான மற்றும் வறண்ட காலநிலைகளில் இதன் எண்ணிக்கை வேகமாக அதிகரிக்கிறது. இந்த இலைப்பேன் தாவர இலைகள், பூக்கள் மற்றும் பழங்களில் தேய்த்து உறிஞ்சும் முறையில் உணவு பிடித்து சேதம் ஏற்படுத்துகிறது. இதனால் சிவப்பு பழுப்பு நிற கோடுகள், திசு நசிவு புள்ளிகள், பூ உதிர்வு மற்றும் வடிவமற்ற பழங்கள் உருவாகின்றன. குறிப்பாக மிளகாய் பயிர்களில் கடுமையான தாக்கம் ஏற்பட்டால் 70 முதல் 100% வரை விளைச்சல் இழப்பு ஏற்படலாம். மேலும் இந்த இலைப்பேன் டொஸ்போ வைரஸ் எனப்படும் தாவர வைரஸ்களையும் பரப்பும் திறன் கொண்டது. இதனை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை IPM மிகவும் அவசியம். பாதிக்கப்பட்ட தாவரங்களை அகற்றுதல், அதிக நைட்ரஜன் உரங்களை தவிர்த்தல் மற்றும் செண்டுமல்லி போன்ற கவர்ச்சி பயிர் பயன்படுத்துதல் உதவிகரமாகும். மேலும் ஒட்டும் பொறி மூலம் கண்காணிப்பு செய்தல், வேப்ப எண்ணெய் பயன்படுத்துதல் மற்றும் லெகனிசெல்லம், லெகானி போன்ற உயிரியல் முறைக்கட்டுப்பாடு பயன்படுத்துதல் மூலம் இந்த பூச்சியை கட்டுப்படுத்த முடியும். தேவையான போது ஃபிப்ரானில் போன்ற பூச்சிக்கொல்லிகளையும் பயன்படுத்தலாம். அதனால் மிகச்சிறியதாக இருந்தாலும் த்ரிப்ஸ் பார்வஸ்பின்ஸ் விவசாயத்திற்கு மிகப்பெரிய சவாலாக உள்ளது. அதனால் முறையான கண்காணிப்பும் ஒருங்கிணைந்த மேலாண்மையும் மூலம்தான் நமது பயிர்களை பாதுகாக்க முடியும்.